பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து நம்ம செய்து வருகிறோம். இன்னைக்கு அந்த வரிசையில் ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம். ஜும்மா நாட்களில் நம்ம பொதுவாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். நம்ம வார வாரம் ஜும்மாலையில் பயான்கள் கேட்டுட்டு இருக்கனால உங்களுக்கு இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதில் நம்ம நேரடியாக அமல்களுக்குள்ளேயே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதன் காரணமாக கூட இந்த நன்மையான விஷயம் மற்றவங்களுக்கு காமிச்சு அவர்களும் இதை ஓதி பலனடைவாங்க. ஜும்மாவுடைய நாள்ல அந்த நன்மையும் உங்களுக்கு வரும். நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. தொடர்ந்து உங்களுக்காக நான் துவா செய்து வருகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான். இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளாக இருக்கு. வாரத்திலேயே வைத்து சிறந்த நாளாக இருக்கு. துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாளா இருக்கு. அதனால நீங்க இன்னும் சிறப்பாக துவா செய்யுங்க. முக்கியமாக லொஹருடைய நேரம், ஜும்மா நேரம் இருக்கு பாருங்க. அதுல தொழுதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அரை மணி நேரமாக உட்காந்து பொறுமையாக அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. அதே போல அசுர் தொழுதுக்கு அப்புறமும் என்ன பண்ணுங்க, நீங்க பொறுமையாக உட்காந்து மக்ரிபுக்கு முன்னாடி துவா செய்யுங்க. இந்த 2 நேரம் தான் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதே போல என்ன பண்ணுங்க, சஜிதாவில் நீங்க என்ன பண்ணுங்க, துவா செய்துக்கோங்க. லுஹருடைய தொழுகையிலும் அசுருடைய தொழுகையிலும். மற்றபடி நீங்க எல்லா சஜிதாவிலையும் நீங்க துவா செய்தாலும் சிறப்பு தான். அதனால நீங்க ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அந்த சமயத்துல அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்துல அமைஞ்சு உங்களுடைய துவா கபூல் ஆகலாம். அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம். இன்னும் உங்களுடைய இதுவால நீங்க என்னையும் நினைத்துக் கொள்ளுங்க. இப்ப நம்ம என்ன அமல் செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள்ல ஒரு 3 விஷயத்தை எல்லாருமே நம்ம செய்ய வேண்டும். அந்த 3 விஷயம் தான் மிக முக்கியமான விஷயம். முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க, ஜும்மாவுடைய நாள் என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளிடத்துல விரும்பி கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்டதன் காரணமாகவே நம்ம ஜும்மாவுடைய நாள்ல எப்பயும் ஓதுவதை விட அதிகமாக ஓதணும். அது நபியின் சுன்னத்தாகவும் இருக்கு. அப்ப நம்ம ஸலவாத் ஓதணும். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, பாவ மன்னிப்பு. இந்த வாரம் முழுவதும் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு பெற்றுக்கொள்வது. இன்னைக்கு நம்ம சிறப்பு நாளா இருக்கனால சிறப்பான ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாவ மன்னிப்புகள் அல்லாஹ்விடத்துல அதிகமாக கிடைக்கும். அதனால மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். அதே மாதிரி அடுத்த 3வது விஷயம் என்னன்னா, அதிகமாக துவா செய்வது. ஏன்னா இன்னைக்கு துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இருக்குன்னு நம்ம சொன்னோமே, அதுக்காக நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்துல துவா செய்வது. அப்ப முதல்ல ஸலவாத்து, 2வது பாவ மன்னிப்பு, 3வது துவா செய்வது. இந்த 3ஐயும் தான் நம்ம அதிகமாக செய்யணும். நம்ம இந்த 3ம் செய்யணும்னு தெரியும். ஆனா எப்படி இலகுவாக செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம 3ஐயுமே என்ன பண்ணணும், ஒவ்வொரு வார்த்தைகளாக எடுத்து வச்சுக்கணும். அந்த வார்த்தைகள் 3ஐயும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதி வந்தோம்னாவே அதனுடைய நன்மை கிடைச்சிரும். அதை நீங்க காலையிலேருந்து இரவு வரையும் வேலை செய்யும் போதும் ஓதலாம். அது இல்லாம நீங்க தஸ்பு மாதிரி நம்ம தனியா உட்காந்து ஓதலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதலாம். இந்த 3ஐயும் அந்த மாதிரி ஓதி வந்தாவே போதும். நம்ம இந்த நாளுடைய முழு சிறப்பும் பாக்கியமும் பெறுவோம். ஜும்மா நாள் கிடைத்தும் அதனுடைய சிறப்பை பெற்றுக்கொள்பவர்கள் யாருன்னு பார்த்தா இந்த 3 விஷயத்தையுமே செய்பவர்கள் தான். முதல்ல நம்ம ஸலவாத்து சொன்னோம்ல, ஸலவாத்துக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் எடுத்திருக்கோம். இருக்கிறதுலேயே சின்ன செலவாத்தாக இது இருக்கு. இதை தவிர நீங்க வேற எந்த செலவாத்து வேணா எடுத்துக்கலாம். நாம எல்லாருக்குமே தெரியுமே, எளிமையா இருக்குமேங்கிறதுக்காக இதை எடுத்திருக்கோம். அடுத்தது நம்ம பாவ மன்னிப்பு சொன்னோம்ல, அதுக்காக அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிக்கலாம். 3வது என்ன சொல்லியிருந்தோம், துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளுன்னு சொல்லியிருந்தனால ஒரு சிறப்பான குர்ஆன் துவாவை எடுத்து ஓதுறோம். இது பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. ரப்பி இன்னி லிமா அன்ஜல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யா ரப்பே, எனக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயமும் நான் தேவையுள்ளவளாக தான் இருக்கேன். எனக்கு அத்தனை நல்லதையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அர்த்தம். இதை ஓதுனதுக்கு அப்புறம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்கள் வந்துச்சு. அவர் ஏழையா இருந்தாரு. அவருக்கு என்னாச்சு, செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். பசியோட இருந்தாரு. அல்லாஹ் அவர்களுக்கு உணவை கொடுத்தான். குடும்பம் இல்லாம இருந்தாங்க, குடும்பத்தை கொடுத்தான். அந்த மாதிரி உங்கள்கிட்ட எது இல்லாட்டினாலும் சரி, அதை அல்லாஹ் நிரப்பமாக கொடுப்பான். அதனால இந்த துவாவை நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிறோம். நீங்க எந்த துவா வேணா ஓதிக்கலாம். உங்களுக்கு இது மனப்பாடமா இல்லாட்டினாலும் நம்ம வேற துவா கூட ஓதிக்கலாம். இது ரொம்ப சிறப்பா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை எடுத்திருக்கோம். அப்ப இந்த 3ஐயும் சேர்த்து ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வெறும் ஒரு 2-3 செகண்ட் தான் ஆகும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி இன்னி லிமா அன்ஜல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர். அவ்வளவுதான். இப்படி நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஓதி வந்தீங்கன்னாவே இன்றைய நாளுடைய அனைத்து சிறப்பும் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப நம்ம இதை தான் என்ன பண்ண போறோம், ஒரு 40 முறை ஓதி விட்டு போக போறோம். நீங்க இதுக்கப்புறமும் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு நாள் முழுவதும் அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி இன்னி லிமா அன்ஜல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி இன்னி லிமா அன்ஜல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி இன்னி லிமா அன்ஜல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அஸ்தக்ஃபிருல்லாஹ்
ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير
اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم صل على محمد وعلى آل محمد أستغفر الله ربي إني لما أنزلت إلي من خير فقير